Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Satyabama Institute of Science and Technology admissions open. ஒரு ஒர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதனால தான் நான் எம்ஐ சப்போர்ட் பண்ணுறேன். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள் டிக்கெட்? 5000 டிக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்களா? 40,000 5000 டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம தோனி எப்போ ரிட்டையர் ஆவார், எப்போ அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து அப்படியே நின்று வாங்கணுன்ற சொல்லிட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆமாம், தோனியை வச்சு தான் இவங்க வந்து பொலப் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு கோச் கிளாஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 5000 தான். ஆனால் இவங்க வந்து இந்த 1700 டிக்கெட்டை வந்து 50,000க்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனாலே வந்து எனக்கு சிஎஸ்கே வந்து தோனிக்கு ரிட்டையர் ஆகியே ஆகணும் இந்த வருஷம். இது ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தோனி தாங்க. அந்த மனுஷன் மட்டும் இப்போ ஆடலைன்னா கன்ஃபார்ம் இந்த ரேட்டில் கம்மியாகிடும். எல்லாரும் இவ்வளோ கூட்டம் இங்கே வர மாட்டாங்க. ஹைப் ஆக்சுவலி கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்மளும் மேட்ச் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஹைப்பாக போயிடுறோம், தப்பு தான். பட் கலைக்காக இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன் நேம் அது ரொம்ப என்ன லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி தான் ஹைப் ஏத்துறாங்க. லாஸ்ட் மேட்ச் இது ஒரு இது மாதிரி ஒரு மாஃபியா. ஆமா, அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள்ஸ் தான். யாருமே மிடில் கிளாஸ்லேருந்து யாருமே வந்து பார்க்கல. அப்போ மிடில் கிளாஸில் இருக்கிற யாருமே வந்து மேட்ச் பார்க்க முடியாதா? அவங்க அப்பா போலீஸ் வாங்கி கொடுத்துட்டான். எங்களுக்கு ஓசியில் கிடைச்சது. சென்னையில இருந்து எல்லாம் தான் வருவாங்க, மும்பைல இருந்து மும்பை தான் வருவாங்க. ஆனால் சென்னையில இருந்து மும்பைக்கு நான் வரல. அதான் மேட்ரு. மும்பை ஜெயிக்க போது நான் கத்தப்ப மும்பைக்கு மாசம் வச்சு ஜாலியாக இருக்கும், உள்ளுக்குள்ள பார்த்து சொல்லியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பாருங்களேன், மார்க் மை வேட்ச். என் பேர் ரகு. என்னோட வேர்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்த வருஷம், இப்போ தோனி இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அடுத்த வருஷம் பாருங்கள், கவுண்டரில் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் டிக்கெட் வாங்க. ஒரு ஒர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதனால தான் நான் எம்ஐ சப்போர்ட் பண்ணுறேன். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள் டிக்கெட்? 5000 டிக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்களா? 40,000 5000 டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம தோனி எப்போ ரிட்டையர் ஆவார், எப்போ அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து அப்படியே நின்று வாங்கணுன்ற சொல்லிட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆமாம், தோனியை வச்சு தான் இவங்க வந்து பொலப் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. 5000 டிக்கெட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். எல்லாமே ஸ்பான்சர்டு. எல்லாருமே ட்விட்டரில் இவ்வளோ டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க, பஞ்சாக வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஆமாம், எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து நான் ஒரு இன்ஃப்ளூன்சர் கூட நான் ஒரு ரீல் போட்டேன், எந்த ஸ்டாண்டில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது 1 மில்லியன் போச்சு அந்த ரீல். அந்த ரீல் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டிக்கெட்ஸ் ஒரு டிக்கெட் நீங்கள் இவ்வளோ மேட்ச் பார்த்தேன்னு சொன்னீங்களே, ஒரே ஒரு டிக்கெட் எனக்காக வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப ஊர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் எப்படியாச்சும் நான் பார்க்கணுன்னு அவர் ஃபேஸை வச்சு மற்றவங்கள எமோஷன்ஸை காமிச்சு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனாலே வந்து எனக்கு சிஎஸ்கே வந்து தோனிக்கு ரிட்டையர் ஆகியே ஆகணும் இந்த வருஷம். ஆனால் தான் வந்து இந்த வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சிச்சுவேஷனுக்கு நான் பார்க்கணும் இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் அவர் வீல் சேரில் இருந்தாலுமே நாடாயிருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதெல்லாம் முடியாது ப்ரோ, இதுதான் லாஸ்ட்டு. இல்லை, இது ரொம்ப வருத்தமாக இருக்கா? ரொம்ப தூரத்துலேருந்து வந்து உங்களை மாதிரி நான் இல்லை, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து கிரிக்கெட் உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்க. வந்துட்டு இந்த சிஎஸ்கே டிஷர்ட் போட்டே வந்து எல்லாரும் அவுட் ஆகணும், தோனி வரணும், அந்த பரிதவங்களை காமிச்சாங்க பார்த்தீங்களா, கூட வந்து அவுட் ஆகணும், தோனி எப்போ வருவார், தோனி அந்த மாதிரி குரூப் தான் மேக்ஸிமம் வர்றது. ஆமாம், அந்த ஸ்பான்சரில் வராங்க. அவங்களுக்கு இந்த கிரிக்கெட்டோட அருமையே தெரில. ஸ்பான்சரில் வராங்க, பாதி மேட்ச்சில் எஞ்சி போகிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் வராங்க, ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள் வராங்க, பாதிக்கு மேலே வராங்க. வந்துட்டு பாதியிலே வந்து கிழிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கிரிக்கெட்டை பற்றி தெரில. தோனி வரலைன்னா போயிடுறாங்க, ஸோ தோனி ஆடிட்டானோ போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரௌடு தான் இதெல்லாம் வந்து. உண்மையாக கவுண்டரில் காசு கொடுத்து வாங்குறவங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நம்புறீங்களா தோனிங்கிற ஒரு மேன் ரிட்டையர்ட் ஆனால் இவ்வளோ இருக்காது? கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பாருங்களேன், மார்க் மை வேட்ச். என் பேர் ரகு. என்னோட வேர்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்த வருஷம், இப்போ தோனி இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அடுத்த வருஷம் பாருங்கள், கவுண்டரில் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் டிக்கெட் வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எனக்கு கிடைக்கல. ஆன்லைனில் ஓப்பன் ஆனோடனே 5 நிமிஷத்தில் காலியாச்சு. அது எப்படி ப்ரோ 5 நிமிஷத்தில் எப்படி 50,000 டிக்கெட் வந்து காலியாகும்? ஸோ இது வந்து இம்பாசிபிள் ப்ரோ. இங்கே வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள்ஸ் தான். யாருமே மிடில் கிளாஸ்லேருந்து யாருமே வந்து பார்க்கல. அப்போ மிடில் கிளாஸில் இருக்கிற யாருமே வந்து மேட்ச் பார்க்க முடியாதா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தது தான் ஐபிஎல், கிரிக்கெட் எல்லாமே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸில் இருக்க யாராலையுமே வந்து உள்ளே கூட போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். 5 நிமிஷத்தில் வந்து ஆன்லைனில் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் வந்து என்ன செஞ்சுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணுறாங்களா இல்லை சேல்ஸ் ஆச்சா என்னன்றதே உண்மை நமக்கு தெரிய மாட்டேங்குது.
ஆனால் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் அளவில் இங்கே யாருமே வரல. இப்போ நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்காம போகிறது, பிளேயர்ஸை பார்க்காம போகிறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ சத்தியமாக. இங்கே டிக்கெட்லாம் விற்கிறாங்களா பார்க்குறீங்களா? இங்கே பிளாக்ல விற்கிற மாதிரி நான் வந்து இன்ன வரைக்கும் பார்க்கல ப்ரோ. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விற்றுட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் 12,000 50,000 அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நான் இன்ன வரைக்கும் பார்க்கல ப்ரோ. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னடா இது இப்படி ஒரு அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், ஒரு 2000 ரூபாய் டிக்கெட் அப்படிங்கிறதோட இது என்ன? அதான் ப்ரோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ப்ரோ. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் ஆச்சு. ஒரு நம்ம போயிட்டு அந்த 1700 ரூபா மதிப்புள்ள ஒரு சீட்டியை உட்காந்து பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆச்சு. இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோச் கிளாஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 5,000 தான். ஆனால் இவங்க வந்து இந்த 1700 ரூபா டிக்கெட்டை வந்து 50,000க்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப வருத்தம் அளிக்குது இதெல்லாம். ஓகே, அது மொத்தத்தில் இது ஒரு ஏழை மக்கள் மிடில் கிளாஸ் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து பார்த்து கொஞ்சம் சரி செய்யணுன்றது தான் வந்து எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பிரச்சனையாக பேசுகிறது எல்லாமே இந்த ஐபிஎல் கப் ரேட்டை பற்றி தான். ஐபிஎல் மேட்ச் ரேட் இது ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தோனி தாங்க. அந்த மனுஷன் மட்டும் இப்போ ஆடலைன்னா கன்ஃபார்ம் இந்த ரேட்லாம் கம்மியாகிடும். எல்லாரும் இவ்வளோ கூட்டம் இங்கே வர மாட்டாங்க, அது உலகத்துக்கே தெரியும். அண்ட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இவ்வளோ நிறைய ஹேட் தோனி மேலே வந்தாலும் இத்தனை பேர் வராங்கல்ல, அதுதான் அந்த மனுஷன் நமக்காக சாதிச்சது. எப்போ அவரை ரசிங்க, அவ்வளோதான். லாஸ்ட் 5 months ஆட போகிறாரு, ஜாலியாக ஆடுங்க. அவரை விட்டு 2019 லாக்டவுனில் கிரிக்கெட் பார்த்த பசங்களாம் அவரை கலாய்க்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எதுவுமே கன்ஃபார்ம் தோனிக்காக நம்ம ஜெயிப்போம் நம்புறேங்க. அதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் விளையாட போகிறேன், ரிட்டையரை பற்றி பேசாதீங்கன்னு. ஸோ அதை கேட்குறப்பே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. கோலி, தோனி, ரோஹித் இவங்க 3 பேர் நமக்கு கிடைச்ச பில்லர்ஸுங்க. சச்சினுக்கு அப்புறம் அவங்க 3 பேர் தான். ஜாலியாக அவங்களோட பார்த்து ரசிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க 3 பேரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒன்றுமே தப்பு இல்லை. அது எங்களை மாதிரி ஃபேன்ஸ்ன்றதை விட அந்த மனுஷன் இப்போ 43 வயசுலையும் வந்து அடிச்சார்ல. போன வருஷம் 6 அசால்ட்டாக தூக்கி அடிச்சார். ஹர்திக் பாண்டியா 3 6 அடிச்சார் எம்ஐக்கு அகேன்ஸ்டாக, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஆடுறப்ப யார் வேணாம்பா. ஃபிட்டாகவும் இருக்கார் இல்லைங்க, யாரோ ஆட தெரியாதவரை நம்ம ஆட வைக்கல. ஃபிட்டாக இன்னும் 2s and singles லிமிட்டில் ஓடுறாரு. ஸோ வேறு என்னங்க வேணும்? இல்லை ஆக்சுவலி டிக்கெட் வந்து என் ஃப்ரெண்டில் நான் ஆன்லைன்லாம் போட்டு நான் ட்ரை பண்ணி கிடைக்கல. அவங்க ஆன்லைனில் போட்டு இப்போ ஃபிசிக்கலாக கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இப்போ டிக்கெட் கூட ஒரு 10,000 15,000 20,000. ஆமாம், ரொம்ப காஸ்ட்லியாக டபுள் த ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அது உண்மை தான், அது பொய் சொல்ல முடியாது. அது என்னமா எதுக்காக அந்த ஹைப் ஆக்சுவலி கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்மளும் மேட்ச் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஹைப்பாக போயிடுறோம். தப்பு தான், பட் தலைக்காக அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஒன் நேம் அது ரொம்ப என்னதான் இதை லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி தான் ஹைப் ஏற்றுறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆமா அப்படின்னு சொல்லிக்கலாம். அது எப்படி நமக்கு ஒரு ஈஸியா கிடைக்கிறது? இல்ல அது ஈஸியா கிடைக்கிற விஷயம் டஃப் பண்ணிட்டாங்க. இது எப்படி மாத்தணும்னா எனக்கு தெரியல. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளவு. எப்படி கிடைச்சதா? கிடைச்சிச்சுனா அப்படியே அவ்வளவு கஷ்டம். அவங்க அப்பா போலீஸ் வாங்கி கொடுத்துட்டான். எவ்வளவு ரூபாய் டிக்கெட், எவ்வளவு ரூபாய் வாங்குனீங்க? எங்களுக்கு ஓசில கிடைச்சது. ஓசில தான் கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய பேர் கிடைக்கல, வருத்தப்படுறாங்க. 10,000 20,000. எங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் கிடைக்கல. போன வருஷம் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வருஷம் ஃப்ரீயா கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட் மூலமா. ஃப்ரீயா கிடைச்சது. எத்தனை டிக்கெட்? 3 டிக்கெட். 3 டிக்கெட் ஃப்ரீயாவே? ஃப்ரீயா கிடைச்சிச்சு. இல்ல சில டைம் புக் பண்ணா கிடைக்குது. என் ஃப்ரெண்டு கிடைச்சது 2 டிக்கெட். அவன் காலையில 9 மணிக்கு காலேஜுக்கு லீவ் போட்டு புக் பண்ணா கிடைச்சிருச்சு. ஆனா எங்களுக்கு கிடைக்கல. எப்படி ப்ரோ, எங்க இருந்து வரீங்க 2 பேரும்? நாங்க அரும்பாக்கம் ப்ரோ. நீங்க அரும்பாக்கம் தான். அரும்பாக்கம் சென்னை. ஒரே ஃப்ரெண்ட் ஒரே ஏரியா ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஜெர்சி மட்டும் வேற. நமக்கு தோனி பிடிக்கும், அவருக்கு ரோஹித் பிடிக்கும். மும்பை தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்தே மும்பை தான். சச்சின் காலத்துல இருந்தே மும்பை தான். உங்களுக்குள்ள என்ன மாதிரி சண்டை எல்லாம் வருது? எல்லாத்துக்குமே சண்டை தான். எல்லாத்துக்கும் சண்டை தான். அவர் தோனின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? நாங்க ரோஹித்னு சொல்லுவோம். இருந்தாலும் கேப்டனுக்குலாம் கேப்டன் இல்ல தோனி கேப்டனுக்குலாம் கேப்டன் தான். அவங்க சைடுல நல்லா ஆடுவாங்க, நம்ம சைடுல நல்லா ஆடும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். எப்பவுமே இன்னைக்கு யார் வின் பண்ணுவாங்க? இன்னைக்கு சிஎஸ்கே தான். எப்படி சொல்றீங்க? மும்பை தான் ப்ரோ. எப்படி? மும்பை தான் ப்ரோ. அப்பலாம் இல்ல, சிஎஸ்கே தான் ப்ரோ வின் பண்ணும். நீங்க பாருங்க, பார்க்க தான் போறீங்க. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. இன்னைக்கு எங்க ஆள் போட்டு பொளக்க போறேன். நாங்க வந்து பேச மாட்டோம், செயல்ல காட்டிடுவோம். நம்ம ஆளுங்க பேசிட்டே இருப்பாங்க, அடி வாங்கிட்டே போவாங்க. அடிலாம் வாங்க மாட்டாங்க ப்ரோ, அடி கொடுத்துட்டே இருப்பாங்க ப்ரோ. இவங்க இப்படி தான் பேசுவாங்க, அடி வாங்குவாங்க பாருங்க. ஏற்கனவே போன வருஷம் வந்து ஞாபகம் வருதா இல்லையான்னு கேளு. ஞாபகம் வருதா இல்லையா? ஒரு வருஷத்தை மட்டும் பேசக்கூடாது. எத்தனை ஃபைனல் அடி வாங்கிட்டு போனாங்க அதையும் பேசணும். எத்தனை ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கல்ல அதையும் பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு மும்பை தான் எங்க
எங்க ஆளு தான் ப்ரோ பாரு பின்னாடி பாருங்க ப்ரோ சிஎஸ்கே தான் ப்ரோ மும்பை தான் இன்னைக்கு மும்பை தான் நாங்களும் 5 டைம்ஸ் சாம்பியன் தான் ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் அடிச்சது நாங்க தான் சரிங்களா அந்த கெத்துமே எங்களுக்கு இருக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க ஒரு வர்த்தி ஆப்போனன்ட் நாங்க அவ்வளவுதான் ஒருத்தி ஆப்போனன்ட் ஒத்துக்கிறேன் ஆனா இதுக்கு அதுக்காக அப்பலாம் ஜெயிக்க முடியாது எப்படி வாங்குறோங்கிறதுல எப்படி முடிக்கிறோங்க எப்படி முடிக்கிறோம்ன்றது இன்னைக்கு பாத்துருவோம் எப்படி முடியுதுன்னு இன்னைக்கு பாத்துருவோம் இப்போ இவருங்கிட்ட மும்பை கிட்ட 4 கேப்டன் இருக்காங்களாமே எத்தனை கேப்டன் தானே ப்ரோ நம்ம கிட்ட எம்எஸ்டி இருக்காரு ப்ரோ அது போதும் ப்ரோ இன்னொன்னு இன்னைக்கு ஹார்திக் ஆடலன்னு நினைக்கிறேன் ஸ்கை தான் கேப்டன்சி ரொம்ப கூலா பண்ணுவாப்ல இன்னைக்கு மேட்ச் அழகா முடிச்சு கொடுப்பாப்ல அதை விட ஒரு கூல் கேப்டன் வர முடியுமா அதை விட ஒரு கூல் கேப்டன் வர முடியுமா இருந்தாப்ல இப்ப இல்ல இருந்தாலும் அவரு எப்படி சொல்றது அவர் பின்னாடி இருந்து மெயின்டைன் பண்றாருல அவர் வருவாரு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க மும்பை தான் இன்னைக்கு ஜெயிக்குது சென்னை தான் ப்ரோ ஜெயிக்கும் நீங்க பாருங்க ப்ரோ பாப்போம் காத்திருந்து பாப்போம் ப்ரோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 5 தடவை ஜெயிச்சிட்டோம் இங்கே 2 தடவை அவங்களே ஜெயிச்சிருக்காங்க அப்போ யார் ஹோம் இது எங்க ஹோம் தான் கண்டிப்பா எங்க ஹோம் தான் ப்ரோ இது எப்படி எங்கே வந்துச்சு அது 7 மேட்ச்ல நாங்கள் 5 தடவை சிறப்பாக ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ 3 ஸ்பின்னர் இருக்கானுங்க ஒருத்தர் இங்க பாத்தீங்களா சிஎஸ்கே கன்னிஸ் எவனா பவர் பிளேல 3 ஸ்பின்னர் போடுவானா பாத்தீங்களா இதுதான் சிஎஸ்கே கன்னிஸ் சும்மா ப்ரோ எப்படி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் 2 விக்கெட் போவோம் இது பாட்டுச்சுனா என்ன அது கலாட்டாவா போடுவீங்க 2 விக்கெட் ஓகே இப்போ இவங்க மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு 4 கேப்டன்ஸ் இருக்கீங்க ஆமா இருந்தாலும் கேப்டனுக்குலாம் கேப்டன் அங்க இருக்காரு ரோஹித் கேப்டன் ரோஹித் தான் ப்ரோ யார் சேர்ந்து வாங்க அப்படி ஒரு சேர ஜெயிச்சுட்டு நாங்க என்ன போல போற பாக்குறீங்களா இதே மாதிரி எப்பவுமே மும்பைல ஜாலி பண்ணுவோம் நீ வீட்டுக்கு போயிட்டு சொல்லு என்ன கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டா ரோஹித் சர்மா இருக்காரு இருக்கிற எல்லாருமே இருக்காங்க மும்பை வந்தாலே மும்பை தான் இல்ல சொல்லக்கூடாது அப்படி நீங்க சொல்லக்கூடாது 4 கேப்டன் மும்பைக்கு ஒரே கேப்டன் தான் யார் சூஸ் பண்ணா வந்தா கேப்டன் மும்பை கண்டிப்பா கப் வின் பண்ணும் ஆனா கேப்டனுக்குலாம் கேப்டன் அங்க இருக்காரு ஆமா கண்டிப்பா இருப்பாங்க எல்லாம் கேப்டன் அப்ப கேப்டன்லாம் தோனி கேப்டன் ஒருத்தர் இருக்காருல்ல கேப்டன் ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பா தோனி கேப்டன் ருத்ராஜ் இருக்காருல்ல அதே போல ரோஹித் சர்மாக்கும் சரி சூரியகுமார் யாதவுக்கும் சரி மத்த எல்லாமே சரி ஆர்த்திக் மணி கேப்டன் இருக்காருல்ல அதனால தான் மும்பை வின் பண்ணோம் ஓகேங்களா கண்டிப்பா சொல்றேன் கேளுங்க என்ன கான்ஃபிடன்ஸ்னா மும்பை வந்து வின் பண்ணனா தூண் ஆஃப் அதாவது வந்து பில்லர் ஆஃப் இந்தியா இருக்குல்ல பில்லர் ஆஃப் இந்தியா இருக்குல்ல சச்சின் ஆனா வந்து இவங்க இல்ல அது ஏன்னா இல்ல ஒண்ணுமல்ல வேர்ல்டு கப்ல இந்தியா ஃபுல்லா இருந்தது ஆனா யார் ஜெயிச்சது எல்லாரும் வாங்கி முன்னாங்களா அதே போலதான் இங்க எல்லாருமே இருக்கட்டும் நாங்க தான் வின் பண்ணுவோம் ஆமா யார் தெரியுமா சொல்றேன் எல்லாரும் மாட்டிட்டு சென்னையில இருந்து எல்லாம் தான் வருவாங்க மும்பைல இருந்து மும்பை தான் வருவாங்க ஆனா சென்னையில இருந்து மும்பைக்கு நாங்க வரல அதான் மேட்ரு மும்பை ஜெயிக்க போது நான் கத்தப்ப மும்பைக்கு மாசம் வச்சு ஜாலியாக இருக்கும் உள்ளுக்குள்ள பார்த்து சொல்லியாக இருக்கும் அம்பானி சாருக்கு வணக்கம் ரோஹித் சர்மா சாருக்கு வணக்கம் மும்பை டீமுக்கு வணக்கம் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட் பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க Satyabama Institute of Science and Technology admissions open.